திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பணி நேரத்தில் உயிரிழந்த மக்களை தேடி மருத்துவ திட்ட ஊழியர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குமாறு மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினரும் உறவினர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செல்லப்பம்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வந்த ஜடையாம்பாளையம் கிராம பகுதியைச் சேர்ந்த பிரியா என்ற இளம்பெண் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநரை கைது செய்ய கோரியும் அரசு நிவாரணம் வழங்குமாறும் மனுவில் கோரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பொதுப்பாதையை அடைத்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வெள்ளானத்தம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்தனர். இதையடுத்து பொதுமக்களும் பாதையை அடைத்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அதில் ஒரு பெண் உட்பட 3 காயம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உடலில் காயங்களுடன் திருநங்கை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருவேப்பிலங்குறிச்சி காப்புக்காட்டு பகுதியில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சுருதி உடலில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார். அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என அப்பகுதி மக்கள் சந்தேகிக்கின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள், திருநங்கை என எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையை அடுத்த வண்டலூர் மலையடிவாரத்தில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி நிர்வாகத்தால் குப்பை கொட்டப்பட்டு வருவதால் வனவிலங்குகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகின்றன. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி சார்பாக சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் உணவு கழிவுகளை வனப்பகுதிக்கு அருகில் கொட்டுவதை தடுக்க பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் வனத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் வனவிலங்குகள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரத்தில் வாங்கிய கடனுக்கு மாத தவணையை வசூலிக்க வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் தகராறு செய்ததில் கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த கரு கலைந்து விட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எண்ணாயிரம் கிராமத்தில் வசிக்கும் மணிகண்டன் என்பவர் திண்டிவனத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்கு மாத தவணையை கட்ட தவறியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை செல்போனில் படம் பிடித்த மணிகண்டனின் மனைவியை நிதி நிறுவன ஊழியர்கள் கீழே தள்ளியதில் அவரது வயிற்றில் இருந்த 2 மாத கரு கலைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.